வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி வழக்குல தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டுட்டே இருக்கு. வருடங்களாக சிறையில் இருக்காரு செந்தில் பாலாஜி. இதற்கு முழு காரணமாக அமலாக்கத்துறையினுடைய அந்த லீகல் டீம் தான் முழுக்க காரணமாக இருக்கிறத பார்க்கிறோம். நேற்றைக்கு கூட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 15 நிமிடங்களாக நாங்க கேட்கிறோம், பென்டிரைவ்ல அப்படி என்னதான் இருக்கு, அந்த பென்டிரைவ்ல எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அந்த அந்த அதுல இருக்கக்கூடிய தரவுகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு செந்தில் பாலாஜி தரப்புல சொல்லப்படுது. இருந்தாலும் நீங்க இருக்கு, அப்படி அதுல உண்மைகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டா அதற்கு பதில்கள் கொடுக்கப்படுறது இல்ல. அப்படி நாங்க திரும்பி அந்த கேள்விகளை கேட்டா நீங்க என்ன விரோதமா நீங்க பார்க்கிறீங்க, இது சரி கிடையாது, பதில்கள் இல்லை அப்படின்னா நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்னைக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. இன்னைக்கு என்ன பதில்கள் கொடுக்க போறாங்க, அந்த பென்டிரைவ்ல அப்படி என்னதான் இருக்கு, அந்த தரவுகள் அமலாக்கத்துறையால் ஏற்றப்பட்ட தரவுகள்னு செந்தில் பாலாஜியால குற்றம் சாட்டப்பட்டுட்டே இருக்கு. இதற்கு என்ன தீர்வு கிடைக்கப்படும் நினைக்கிறீங்க? எப்பதான் செந்தில் பாலாஜி வெளியே வரப்போறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? அமலாக்கத்துறை தொடுத்திருக்கிற எல்லா வழக்குகளிலும் அவர்களால் எப்போதுமே போதுமான ஆவணங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க முடியாமல் தான் தடுமாறுகிறார்கள் என்பதை நாம் ஹேமந்த் சோரன் வழக்கில் இருந்து, அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் இருந்து, இப்போது செந்தில் பாலாஜி வழக்கு வரை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம், ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ளாகி அமலாக்கத்துறை தன்னுடைய சுயத்தை இழந்து அரசியல் லாப நஷ்ட கணக்குகளுக்காக இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் அமலாக்கத்துறை மீது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லோரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. உங்களுக்கென்று ஒரு இயங்கியல் இருக்கிறது. நீங்கள் இந்திய அரசினுடைய ஒரு தன்னாட்சி அமைப்பாக இயங்கக்கூடியவர்கள். நீங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்கிற அமைப்பு அல்ல. ஆனால் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஏவல் பிரிவை போல அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்பதுதான் அமலாக்கத்துறை மீது நீண்ட நெடுங்காலமாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. அதற்கு வலு சேர்க்கிற வகையில் தான் ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறி அம்பலப்பட்டு போகிறது என்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி மீது இப்போது இந்த பண பரிவர்த்தனை தவறாக நடைபெற்றிருக்கிறது, ஆன்டி மணி லாண்டரிங் என்று இவர்கள் சொல்லுகிற அந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்ததற்கு 67 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக பரிவர்த்தனை நடந்தது என்று சொல்கிறார்கள். அந்த 67 கோடி ரூபாய் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததற்கான ஒரு ஆதாரங்களையாவது இவர்கள் நீதிமன்றத்தில் இதுவரை தாக்கல் செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் எந்த ஆதாரங்களையும் இதுவரை தாக்கல் செய்யவில்லை. அப்போ ஒரு பென் டிரைவை ஆதாரமாக கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அந்த 67 கோடி ரூபாயை தவிர மீதி எல்லா ஆவணங்களும் அதில் இருக்கிறது. செந்தில் பாலாஜி சொந்தமான சொத்துக்களை முடக்கியதனுடைய தகவல்கள், அவருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறது, இவற்றையெல்லாம் அந்த பென் டிரைவ்ல கொண்டு வந்து சுருக்கி அதை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியது. தேவையான ஆவணங்களை தவிர மற்ற எல்லா ஆவணங்களையும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். நாங்கள் கேட்பது இந்த ஆவணம் அல்ல. அவர் மீது குற்றத்தை நிரூபிப்பதற்கு ஏதாவது ஒரு ஆவணம் இருக்கிறதா என்கிற கேள்வியை தொடர்ந்து நீதிமன்றம் எழுப்புகிறது. இப்போது 2 நீதிபதிகள் அமர்வில் கூட செந்தில் பாலாஜி தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் என்ன சொல்கிறார், இது ஒரு சோடிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்குக்கான ஆவணங்களை இதுவரை எந்த நீதிமன்றத்திலும் முறையாக தாக்கல் செய்யாமல் தான் ஒவ்வொரு முறையும் கடந்து வருகிறது அமலாக்கத்துறை. எனவே அமலாக்கத்துறை இடத்துல போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றுதான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சார், கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலத்துக்கும் அதிகமாக அமலாக்கத்துறை அவகாசத்தை எடுத்துக்கொண்டது. கைது நடவடிக்கையிலிருந்து நீங்கள் தொடங்கி பார்த்தா நீதிமன்றத்துல அவகாசங்கள் கேட்டதிலிருந்து 9 மாத காலங்கள் ஆகிறது. நீங்க குறைந்தபட்ச ஆவணங்களினுடைய ஆதாரங்கள் இல்லாமல், ஒரு முகாந்திரம் இல்லாமல் போய் ஒருவரை ரைடு நடத்த முடியாது. ஒருவரை வீட்டுக்குள்ள புகுந்து கைது செய்ய முடியாது. அதுவும் கைது செய்த நபர் யார் என்று கேட்டால் தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சர். அப்போ அவரை கைது செய்யறதுக்கு முன்னாடி போதுமான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருந்திருக்கணும். ஆதாரங்கள் இல்லாம நீங்க கைது செய்வீங்கன்னா இது அரசியல் ரீதியான ஒரு கைது நடவடிக்கை என்றுதான் பார்க்கப்படும் என்பது அமலாக்கத்துறைக்கும் தெரியும். ஆனா அமலாக்கத்துறை இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே என்ன அழுத்தம் இருந்தது என்பதை நாம் கொஞ்சமாவது புரிந்து கொள்ள முடிகிறது அரசியல் ரீதியாக. ஆனா இந்த காரணத்தை போய் நீங்க நீதிமன்றத்துல சொல்ல முடியாது. இந்த காரணத்தை நீங்கள் நீதிபதிகளிடம் முன்வைக்க முடியாது.
இப்போ வழக்கு தன்னியல்பாகவே டிஸ்மிஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து சேர்ந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எப்படி ஹேமந்த் சோரன் விவகாரத்துல அவருக்கு சொந்தமான சாந்தி நிகேதன் இல்லத்துல டெல்லியில போய் சோதனை நடத்தினாங்க. BMW கார்ல கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. BMW காரை கைப்பற்றிட்டோம்னு சொன்னாங்க. பின்னால என்ன ஆச்சு? BMW காரே தனக்கு சொந்தமான கார் இல்லைன்னு அவர் சொன்னாரு. அதிலிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்துக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு அவர் சொன்னாரு. அப்போ இதையெல்லாம் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் யார் பேர்ல இருக்குங்கிறத தெரிஞ்சிருந்திருப்பாங்க. இவங்க ரைடு நடத்தினப்ப எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்களை நீதிமன்றங்கள்ல ஒப்படைத்திருப்பாங்க. இது எல்லாம் நீதிமன்றத்துக்கு போதுமானதாக இல்லை என்பதை நீதிமன்றம் உணர்ந்து கொண்டது. எனவேதான் அந்த வழக்கில் இருந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வை நீதிமன்றம் நகர்த்தியது. அமலாக்கத்துறை எந்த இடத்திலையும் நகர்த்துறது இல்லை, எந்த நகர்வையும். அமலாக்கத்துறை எப்போதுமே கைது செய்ததோடு நின்று கொள்ளும். அடுத்த வேலை என்ன செய்யும்னா, ஜாமீன் கேட்கும்போது வேணான்னு சொல்லி முட்டுக்கட்டை போடும். இந்த 2 வேலையை தான் பிரதானமாக செய்திருக்கிறார்கள். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்குக்கும் செந்தில் பாலாஜியினுடைய வழக்குக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்குல ஏற்கனவே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யறாங்க அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்ததற்கு பிறகு அவருக்கு மெடிக்கல் பெயில் இவங்களே கேட்கிறாங்க. இவங்களே மெடிக்கல் பெயில் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை சொன்னதாக ஆதாரத்தை திரட்டியிருக்கோம்னு சொல்லி திரும்ப ஏப்ரல் மாதம் அந்த குற்றப்பத்திரிகையை திருத்தி தாக்கல் பண்றாங்க. இப்ப நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்வி, அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் அதிசி போன்ற எல்லோரும் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, அக்டோபர் மாதம் நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேர் அதுல இல்ல? அப்ப திடீரென ஏப்ரல் மாதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேர் வந்ததற்கான மர்மம் என்ன? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்னு 6 மாத காலங்கள் கடந்துருச்சு சார். 6 மாதம் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயரை சொல்ல வைப்பதற்கு நீங்கள் ஒரு மெனக்கடலில் ஈடுபட்டீர்கள். அந்த ஆதாரங்களை உங்களால் சமர்ப்பிக்க முடியவில்லை. எனவே ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒருவர் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பெயரை சொன்னார்னு நீங்க ஒரு ஆதாரத்தை திரட்டி கொண்டு வந்தீங்க. ஏன் இது அக்டோபர்லயே சொல்லலன்னு கேட்டாங்க. இப்ப கூட அந்த பென் டிரைவ்ல ஆதாரம் இல்ல, இடைச்சொருகளாக இவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்கிற வாதத்தை இப்போது வழக்கறிஞர் வைத்திருக்கிறார். இடைச்சொருகளாக கொண்டு வந்து சேர்த்ததை கூட நீங்கள் ஆவணமாக கொண்டு வந்து சேர்த்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் எந்த ஆவணமும் இல்லாமல் நீங்கள் வேறு எதையோ கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதனால்தான் நீதிபதிகள் சொன்ன செய்தியை நான் சொன்னேன். நீங்கள் இதுவரை வழக்குக்கு தொடர்புடைய எந்த ஆவணங்களையும் கொடுக்காமல் வழக்குக்கு தொடர்பே இல்லாத பல்வேறு ஆவணங்களை கொண்டு வந்து தருகிறீர்கள். இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று நீதிபதிகள் கேட்டார்கள். இன்னொன்று சார், நான் என்ன கேட்கிறேன், கைது நடவடிக்கை நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்கள். உங்களிடத்துல போதுமான ஆதாரங்கள் இல்லை. ஏன் அப்ப ஜாமீனுக்கு நீங்க முட்டுக்கட்ட போடுறீங்க? ஜாமீன் வெளியே வந்தா அவர் உண்மைகளை பேசுவார். உண்மைகளை பேசுறது மட்டுமல்ல, நீங்க என்னென்ன ஆவணங்களை திரட்டிட்டு போனீங்க, அந்த ஆவணங்களில் இருந்த தகவல் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்வார். நீங்க அம்பலப்பட்டு போவீங்க. அதனால் அவரை வெளியில் விடக்கூடாது என்கிற அந்த ரீதியில் துறை சார்ந்து ஒரு நகர்வு. இது அமலாக்கத்துறையுடைய பிரச்சனை. இன்னொன்று, செந்தில் பாலாஜிக்கு இருந்த மிகப்பெரிய நெருக்கடியே பாரதிய ஜனதா கட்சிக்கு சிம்ம இருக்கிறார் என்பதுதான். கொங்கு மண்டலத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதை போல இவர்கள் காட்டிக் கொண்டார்கள். அந்த செல்வாக்கை அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னு சொன்னவர் யாருன்னா செந்தில் பாலாஜி. எனவே இந்த தேர்தல் நேரத்தில் அவர் வெளியிலிருந்து பணியாற்றி விடக் கூடாது என்று நினைத்தார்கள். செந்தில் பாலாஜியை உருவாக்கியது திமுக. செந்தில் பாலாஜிக்கு அந்த இடத்தை தந்தது திமுக. அந்த இடத்துக்கு 100 செந்தில் பாலாஜி இல்ல சார், 1000 செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து நிறுத்துகிற ஆற்றலும் வல்லமையும் ஒரு அமைப்புக்கு இருக்கும் தானே, ஒரு இயக்கத்துக்கு இருக்கும் தானே. அதுவும் அடக்குமுறைகளையே எதிர்கொண்டு வந்திருக்கிற இயக்கத்துக்கு இருக்காதா? அவர் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து டிஆர்பி ராஜாவை கொண்டு வந்து களத்துல நிறுத்தினாங்க. இந்த தேர்தல் வெற்றி சாத்தியமாயிடுச்சு. அண்ணாமலை வீட்டுக்கு போயிட்டாரு. எங்க இருக்கிறாருன்னே தெரியல. திரும்பி கோயம்புத்தூருக்கே வரமாட்டேன்னு சூளுரை செய்துட்டு போயிட்டாரு. எனவே இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியான நகர்வு தான். எல்லா வேலைகளும் முடிந்து விட்டது. இனிமேலும் அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போய்விடக் கூடாது என்கிற கருத்தை தான் நீதிபதிகள் பூடகமாக சொன்னார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அமலாக்கத்துறை இடத்திலே கொடுப்பதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. மேலும் மேலும் நீட்டிப்பதற்கான வேலையை தான் அமலாக்கத்துறை செய்து கொண்டிருக்கிறதே தவிர ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் அமலாக்கத்துறை ஈடுபடவில்லை என்பதுதான் இப்போது நீதிமன்றத்தினுடைய நகர்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிற செய்தி. நீங்க சுட்டிக்காட்டினது போல பலருமே அந்த செய்தியை சொல்றாங்க. இது அரசியல் ரீதியான கைது, அவர் வெளியில வந்துடக்கூடாது, வெளியில வந்தா அவர் இடையூறாக இருப்பார் பாஜகவுக்கு அப்படின்ற அந்த செய்திய இப்ப மீண்டும் இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு, தேர்தல் காலம் முடிஞ்சிருச்சு, இடைத்தேர்தல்களும் முடிஞ்சிருச்சு. ஆனால் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறையில இருப்பதற்கான காரணம் அப்படின்றது நம்ம விளங்காம இருக்கு இல்லையா? ஏன் இன்னுமே நீங்க சொல்றது போல உண்மையை சொல்லி விடுவார் அப்படின்னாலும் கூட இனிமேல் பெரிதாக பாஜகவுக்கு செந்தில் பாலாஜியால் பெரிய நெருக்கடி இருக்க போறதில்லை அப்படின்னு இருக்கும்போது ஏன் இன்னும் செந்தில் பாலாஜியை உள்ள வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க பாஜக அப்படின்ற கேள்வி வந்துருது இல்ல?
இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக காட்சிகள் மாறிக்கொண்டிருப்பதை தானே நாம பார்க்கிறோம். இன்னும் ஏன் செந்தில் பாலாஜி சிறை கொட்டடியில் இருக்கிறார் என்கிற கேள்வி எந்த அளவுக்கு நியாயமானதோ, அதே பேரலா நம்ம இன்னொரு செய்தியும் பார்க்க வேண்டியிருக்கு. செந்தில் பாலாஜிய கைது செய்து உள்ளார வச்சாச்சு. இப்ப எப்படி ரிலீஸ் பண்றது? என்ன காரணத்த சொல்லி ரிலீஸ் பண்றது? இவ்வளவு நாளா அவர் சாட்சிகள கலைச்சிருவாருன்னு சொன்னோம். அவர் அதிகார மையமாக இருக்கிறார்ன்னு சொன்னோம். அவர் வெளியில போனா பல நெருக்கடிகள் இந்த வழக்குக்கு வரும்னு சொன்னோம். இப்ப திடீர்னு நம்ம முட்டுக்கட்டை போடாம இருந்துட்டா, ஏன் முட்டுக்கட்டை போடல? அப்ப தேர்தலுக்காகத்தான் இதை செய்தார்கள். தேர்தல் முடிந்த பிறகு அமலாக்கத்துறை அமைதியாக இருக்கிறது என்கிற செய்தி பொதுவெளியில் பேசுபொருளாகி விடுமே! அதற்காக வேணும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகளை போட்டு இருப்பதைப் போல ஒரு நாடகத்தை ஆடி, ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுதான். இந்த கிராமப்புறத்துல சொல்லுவாங்க, "எரிகிற கூரையில் பிடுங்கியது வரை லாபம்னு" சொல்றது மாதிரி, கூரை எரிஞ்சுகிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் புடுங்கி பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் தான் அமலாக்கத்துறைக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜியினுடைய விடுதலைக்கான நாட்கள் மிக அருகில் வந்துவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா, நீதிபதிகள் ஜாமீன் கொடுக்கக் கூடாதுன்னு தடுத்தாங்க. ஜாமீன் வேண்டாம். ஜாமீன் குடுத்துட்டா இந்த வழக்கினுடைய திசை வழிப்போக்கு மாறிரும்னு சொன்னாங்க. நீதிபதி அல்லி கூட பல்வேறு விதமான நெருக்கடிகளைத்தான் செந்தில் பாலாஜி தரப்புக்கு தந்தாரே தவிர, அமலாக்கத்துறை தரப்பினுடைய நியாயங்களை புரிந்து கொள்வதைப் போல அவர் அந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீதிபதிகளுக்கு பல்வேறு பார்வை இருக்கும் சார். நான் அதுல குறை சொல்ல விரும்பல. நீதி பரிபாலனங்களின் மீது கேள்வி எழுப்புகிற அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டாம் என்றுதான் நான் எப்போதுமே நினைப்பேன். எல்லோருடைய கருத்தும் அப்படியானதாகத்தான் இருக்கும். அது விமர்சனத்துக்கு உட்பட்டதா என்று கேட்டால் அதற்குள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீதிபதிகள் எதன் பொருட்டு இந்த கருத்துக்களை வெளியிடுகிறார்கள்? நீதிமன்றம் கருத்துன்னு ஒண்ணு வெளியிடும், தீர்ப்புன்னு வேற ஒண்ணு சொல்லும். கருத்து சொல்வதெல்லாம் தீர்ப்புகள் ஆகிவிடாது. நீதிபதிகள் கருத்துன்னு நம்ம பெருசா கொண்டாடிடுவோம். ஆனா தீர்ப்பு வேற மாதிரியா இருக்கும். செந்தில் பாலாஜி வழக்குல பல கருத்துக்களை நீதிமன்றங்கள் சொல்லி வந்திருக்கு. ஆனா தீர்ப்பு எப்படி இருந்தது? இதுவரைக்கும் ஜாமீன் கொடுக்கல. அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குலயும் கருத்துன்றத பல்வேறு விதமா சொல்லி வந்தாங்க. தேர்தலுக்கு முன்பு அவருக்கு கொடுக்க வேண்டிய நெருக்கடிகளை எல்லாம் கொடுத்தார்கள். அவர் சிறைக்குள்ளேயே ஏதாவது அவருக்கு டயாபெட்டிக்ஸ் இருக்கு, பல்வேறு விதமான உடல் உபாதைகள் இருக்கு. அதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் அவருடைய உடல் நலிவடைந்துரும் அப்படின்னு ரொம்ப மெனக்கிட்டாங்க. அது குறித்து அவர் நீதிமன்றத்திலேயே நேரடியாக முறையிட்டார். நீங்க அவரை கொல்ல பாக்குறீங்களான்னு கேட்டது நீதிமன்றம். அப்போ அது நீதிமன்றத்தினுடைய கருத்து. அது தீர்ப்பாகாது. தீர்ப்பு எப்போது ஆகும் என்று சொன்னா, நீங்க கொல்ல பார்க்கிறார்கள். எனவே அவரை சிறையில் வைத்திருப்பது இனியும் நல்லதல்ல, ஆபத்து. எனவே அவர்களை விடுதலை செய்கிறோம்னு சொன்னாதான் அது தீர்ப்பாகும். அப்படி சொல்கிறவரை அது கருத்தாகவே தான் இருக்கும். இப்போ இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி விவகாரத்துல செந்தில் பாலாஜிக்கு எதிராக சொன்னதாக இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறைக்கு எதிராக சொன்னதாக இருந்தாலும் சரி, எல்லாம் கருத்து தான். தீர்ப்பு அல்ல. இப்போது தீர்ப்பு எழுதுகிற நாள் மிக அருகாமையில் வந்துவிட்டது என்பதைத்தான். ஆதாரம் போதுமானதாக இல்லைன்னு எப்ப சொல்லுவாங்க? இந்த வழக்கு ஒரு முடிவுறுகிற நிலைக்கு வந்து விட்டதற்கு பிறகுதான் சொல்லுவாங்க. ஆதாரமே இல்லைங்க. இவ்வளவு நாளா நீங்க இழுத்துட்டு வந்துட்டீங்க. என்ன செய்ய போறீங்க? அப்படின்றத. இந்த வழக்கு இப்படி ஒரு நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எந்தெந்த வழியிலெல்லாம் சார் நேரா போனா 1 கிலோமீட்டர்ல போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோமீட்டர்ல போய் சேர்ந்துட முடியும்னு தெரிஞ்சதுக்கு பிறகு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே சந்து புந்தல் எல்லாம் சுத்தி போறது மாதிரி அமலாக்கத்துறை எல்லா நீதிமன்றங்களிலும் அப்படித்தான் கையாண்டது. ஏன்னு சொன்னா இந்த விடுதலை சாத்தியமாகிவிடக் கூடாது. இனிமேலும் அதை அவர்களால் தாமதப்படுத்த முடியாது என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க எந்த இடத்திலையுமே அமலாக்கத்துறையினுடைய நிலைப்பாடு என்பது உறுதித்தன்மை கொண்டதாக இல்லை. ஜாமீன் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணத்தை நீங்க சொன்னீங்க. சரி. ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஆவணங்களை நீங்க முறையா சமர்ப்பிக்கலையே. நீங்க ஜாமீன் கொடுத்தா ஆதாரங்களை கலைத்து விடுவார், ஆதாரங்களை சிதைத்து விடுவார். அவர் அதிகார மையமாக இருக்கிறார். சரி. நீங்க அவரை விட பெரிய அதிகார மையமாச்சே. உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை கொடுத்திருக்கணும்ல. நீ ஆதாரமே கொடுக்காம ஆதாரத்தை கலைச்சிடுவாருன்னு சொல்றது எவ்வளவு பெரிய நகைப்புக்குரிய செய்தி. நீ ஆவணங்களையே கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் ஆவணங்களை எல்லாம் அவர் மாற்றிடுவாருங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அந்த வேலையைத்தான் அமலாக்கத்துறை செய்தது இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போல மிக 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 தொய்வாகவே இந்த வழக்கை நடத்தி செந்தில் பாலாஜியை சிறை கொட்டடியிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். இதற்கு பிறகும் தாமதப்படுத்த முடியாது. நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் இதற்கு பிறகும் தாமதம்? இனிமேல் விடுதலை சாத்தியம் இல்லையான்னு. மிக அருகில் விடுதலைக்கான நாள் வந்துவிட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். அதற்கான கருத்தாகத்தான் நீதிபதிகளுடைய கருத்து. இன்னைக்கும் நீதிமன்றத்துல ஆவணங்களை சமர்ப்பிக்க சார் 9 மாசமா ஒருத்தன் ஆவணத்தை சமர்ப்பிக்க முடியாம தடுமாறுறான். ஆவணங்களை நீதிமன்றத்துல ஒப்படைக்க முடியாம தடுமாறுறான்.
ஒரே நாள்ல பண்ணிடுவானா? ஒரே நாள்ல ஆதாரங்கள் வந்து சேர்ந்துருமா? திரும்ப என்ன பண்ணுவீங்க? வெட்டி ஒட்டுற வேலையை செய்வீங்க. திரும்ப சம்பந்தம் இல்லாத ஆவணங்களை கொண்டு வந்து கொடுப்பீங்க. 2 நீதிபதிகள் அமர்வு இன்னைக்கு என்ன கருத்து சொல்ல போறாங்கிறத பார்ப்போம். நிச்சயமாக இதற்கு இந்த இதற்கு பின்புலத்துல அண்ணாமலை இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? ஏன்னா அண்ணாமலை சொல்கிற நபர்கள் தான் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க அமலாக்கத்துறையால. அவர்கள் தான் வந்து மத்திய புலனாய்வு அமைப்புகளால வந்து முழுமையா ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ஒரு நரேஷன் சொல்றாங்க. அண்ணாமலை யாரை குறிவைக்கிறாரோ அவர்கள் எல்லாம் விரைவில் கைது செய்யப்படுறாங்க. அவர் தங்கம் தென்னரசு சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. இப்போ திமுக அமைப்பு செயலாளரை கூட அண்மையில சொல்லியிருந்தாரு. இந்த சின்ன பையன் என்ன பண்ண போறேன்னு பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ அண்ணாமலை வைத்துதான் இந்த கேம் ஆடப்படுது. அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜியை பிடிக்க, செந்தில் பாலாஜிக்கு வெளியே இருந்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து சிலது அடிபட்டு போகும்ன்றதுனால செந்தில் பாலாஜி சிறையிலே இருக்கிறது நல்லதுன்னு அண்ணாமலை தரப்பு நினைக்குதா அப்படின்ற கேள்வி வந்துருதுல்ல. செந்தில் பாலாஜி சிறையிலே இருக்கணும்னு அண்ணாமலை தரப்பு நிச்சயமாக நினைக்கும். ஏன்னா கோயம்புத்தூர்ல களமிறங்க போறோம், இல்ல ஏதாவது ஒரு கொங்கு பகுதியில களமிறங்க போறோம். அப்படி களமிறங்குகிற போது நிச்சயமாக செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஆற்றல் படைத்திருக்கிற ஒரு தலகர்த்தராக விளங்கி வருகிறார். அவரை எதிர்த்து நம்மால் களமாட முடியாது. அண்ணாமலை நிக்க போறோம்னு நினைச்ச அண்ணாமலை இந்த வேலையை செய்யலாம். அண்ணாமலை எப்படியாவது கடைசி நேரத்திலேயாவது தப்பிச்சு ஓடிடணும்னு நினைச்சுதான் அந்த களத்துக்கு போனாரு. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடணுங்கிறதுக்காக அந்த களத்துக்கு போல. எனவே அண்ணாமலைக்காக அந்த டிராப் நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ணாமலை பாரதிய ஜனதாவை களத்தில் நிறுத்த வேண்டும். அதற்கு ஒரு தடுப்பு சக்தியாக செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பாருன்னு நினைச்சு அந்த விஷயங்களுக்கு ஆதரவாக துணை நிற்பாரு. இன்னொன்னு நான் மாறுபட்ட கருத்தோட இருக்கேன் சார். அண்ணாமலை சொல்லி எல்லாம் அமலாக்கத்துறை கேட்குமா அப்படின்னு கேட்டா, அமலாக்கத்துறையினுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. ஏன்னா எரும மாடு செத்து போனதுக்கே ட்ராக் ரெக்கார்டு அமலாக்கத்துறைக்கு இருக்கு. எதுக்குடா நீங்க வந்தீங்கன்னு கேட்டா, எரும மாடு செத்து போச்சு, அதனாலதான். எரும மாட்டுக்கும் ஈடிக்கும் என்னடா சம்பந்தம்னா பதில் இல்ல. கடைசியில பார்த்தா பாஜகவினுடைய மாவட்ட துணைநிலை பொறுப்புல இருக்கிற ஒருத்தருக்கு புரோக்கர் வேலை பார்க்கறதுக்காக அமலாக்கத்துறை வந்ததுன்னு அம்பலப்பட்டு போச்சு. அந்த கேஸே இல்லாம ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அண்ணாமலை சொல்லி வந்திருப்பார்கள். ஆனால் அண்ணாமலை இவங்களை ரைடு பண்ணுங்க, அவங்கள ரைடு பண்ணுங்க, இப்படி செஞ்சிருங்கன்னு சொன்னாலாம் ஒரு சென்ட்ரல் பியூரோ அப்படி இயங்காது. அதற்கு மேலும் வேறு ஒரு சக்தி இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது. அது யார் என்று கேட்டால் மோடி, அமித்ஷா தான். அவர்கள் ஆட்டுவிக்கிற அந்த ஆட்டத்துக்குத்தான் இப்போது ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனா அண்ணாமலைக்கு இதுல ஏதாவது ஒரு பங்கு இருக்கும். போய் அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் கதறி அழுதுருப்பார், தகவல்கள் சொல்லியிருப்பார். இவங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் நான் அரசியல் பண்ண முடியும். இவங்களெல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் உள்ளாக்கினால்தான் நான் ஏதாவது தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்க முடியும் மைக்கு முன்னாடி, இல்லைன்னா பேச முடியும். இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, பாஜக காரன் ஒருத்தன் வாய் திறக்க முடியலையே, என்ன பட்ஜெட்னு பேச முடியலையே, வந்து தடுமாறுறாங்களே. அண்ணா நீங்க மெட்ரோ பண்ணலையா, அதை பண்ணலையா, இதை பண்ணலையே, மெட்ரோலாம் மாநில அரசினுடைய பணம்பா அப்படின்னு சொன்னா மாநில அரசு பட்ஜெட் எங்க இருந்து போட்டாங்கன்னு கேக்குறாங்க. அந்த புரிதல் கூட இல்லாத ஒரு நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கு அரசியல் சூழல். எனவே இது மாதிரி அரசியல் செய்ய முடியாம போயிடும். அதற்காகவாவது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில், கைது நடவடிக்கைகளில், அமலாக்கத்துறையை முடுக்கி விடுகிற நடவடிக்கையில் ஒரு ஊழல் கட்சி திமுக, ஊழல் குற்றச்சாட்டு கரைபிடிந்திருக்கிற கட்சி திமுக என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காகவாது இது போன்ற நடவடிக்கைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை போன்றவர்கள் முனைப்பு காட்டுவார்கள். அண்ணாமலை இவ்வளவு பெரிய முயற்சிகளை எல்லாம் தன்னியல்பா எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் படைத்தவர் இல்ல சார். அவருக்கு கேமரா வச்சு ஹனி டிராப் எடுக்க தெரியும். ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணி யாருக்கிட்ட யாரு பேசுறான்னு செய்தியை வாங்கி வெளியிட முடியும். இன்னொன்று கேடி ராகவன் போன்றவர்கள் சிறப்பாக செய்திருக்கிற சம்பவங்களை எல்லாம் அம்பலப்படுத்த முடியும். அவருக்கு அவ்வளவுதான் எலிஜிபிலிட்டி. அவர் தகுதிக்கு நீங்க பேசணும். அவர் தகுதிக்கு செந்தில் பாலாஜியை பழி வாங்கறதுக்கு குறி வச்சவர் அண்ணாமலை தான், RS பாரதிக்கு குறி வச்சிருக்கிறவர் அண்ணாமலை, அதெல்லாம் இமயம். இவருக்கு அந்த அளவுக்கான ஆற்றலோ தகுதியோ இருப்பதாக நான் கருதவில்லை. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் நிலவரம் எப்படி இருக்குன்னு. நன்றி உங்க நேரத்துக்கு. நன்றி.